அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தினந்தோறும் நாம் காலை நேர மன்னா நிகழ்ச்சியை பார்த்து வருகிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 23வது அதிகாரத்தில் 28வது வசனத்தின் கடைசியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. சேலா அம்மாலிகோத் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சேலா அம்மாலிகோத் பாருங்க, வாய்க்குள்ள நுழையாத வார்த்தை போல தான் இருக்கிறது. ஆனால் இது ஒரு எபிரேய வார்த்தை. இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படிங்கிறத சொல்வதற்கு முன்பதாக இந்த வார்த்தையின் போது நடந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். தாவீது என்ற ஒரு தேவ மனிதர் இருந்தார். அவருக்கு விரோதமாக அந்த நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜாவாக இருந்த சவுல் என்பவர், முறைப்படி இவருக்கு மாமனார் தான், ஆனால் அவர் அதிகாரத்தில் ராஜாவாக இருந்தார். தாவீது சாதாரண ஒரு மனிதர். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த தாவீதின் மேலே தேவன் அவருடைய அபிஷேகத்தை வைத்தார். அந்த நாட்களெல்லாம் ராஜாக்களை தேர்ந்தெடுக்கும் போது தேவன் தீர்க்கதரிசிகள் மூலமாக யாருக்கு ஒரு அபிஷேகம் செய்யப்படுகிறதோ அந்த மனிதர் தான் அடுத்த ராஜாவாக வருவார். அப்படி இந்த தாவீது அடுத்த ராஜாவாய் வருவதற்கேற்ற அபிஷேகத்தை ஆண்டவர் தாவீதுக்கு கொடுத்திருந்தார். ஆகவே அப்போதைக்கு ராஜாவாக இருந்த சவுலுக்கு அது மிகுந்த பொறாமையை, வெறிச்சலை கொண்டு வந்து அவன் மிகவும் வன்மம் வைத்தவனாய் இந்த தாவீதை கொல்லுவதற்கு எத்தனையோ விதத்தில் தந்திரமான காரியங்களை செய்து பார்க்கிறான். ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் அற்புதமாய் அவனை தப்பு வைக்கிறார். கடைசியாக ஒரு முறை இந்த சேலா அம்மாலிகோத் என்ற ஒரு இடத்திற்கு வரும்போது, மலைக்கு அந்த பக்கம் சவுல் இருக்கிறார், இந்த பக்கம் தாவீது. இப்போ இந்த சவுலுடைய படைகள் எல்லாம் இந்த தாவீதை சுற்றி விட்டார்கள், கிட்ட நெருங்கிட்டாங்க. அடுத்து தாவீதை பிடிச்சிருவாங்க, பிடிச்சாச்சுன்னா தாவீதை கொன்னுருவாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமான இக்கட்டான ஒரு நிலை. ஏறக்குறைய 3000 இராணுவ வீரர்களோடு கூட சவுல் இந்த தாவீதை கொல்வதற்கு படை திரட்டி கொண்டு வந்து கிட்ட நெருங்கிட்டான். கடைசியில் இந்த தாவீது கதை முடியுது. அப்படி ஒரு சூழலை வரும்போது கர்த்தர் பாருங்க, தாவீதின் தேவன், தாவீது உண்மையான தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஆண்டுடைய பிள்ளை. ஆகவே தாவீதுக்காக கர்த்தர் என்ன செய்கிறாரு, இப்போ சவுலுடைய படைகள் நெருங்கின நேரத்தில் ராஜாவுக்கு ஒரு செய்தி வருது, தேசத்திலே யுத்தம் செய்ய பெலிஸ்தர்கள் வந்து விட்டார்கள். கர்த்தர் எப்படி செயல்படுறார் பாருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தாவீது கதை முடிய போதுங்கிற நேரத்தில் தாவீதை காப்பாற்றுவதற்காக, அவனை தப்புவிப்பதற்காக கர்த்தர் அங்கிருந்து ஒரு ஆள் அனுப்பி பெலிஸ்தரை ஏவி விட்டு, நாட்டில் அவங்க யுத்தத்துக்கு வந்த உடனே தாவீது அப்புறம் பார்த்துக்கலாம், நம்ம நாட்டை காப்பாற்ற போவோன்னு சொல்லிட்டு அங்கே திரும்பி போய்விட்டார்கள். தாவீது தப்புவிக்கப்படுகிறார். அந்த நேரத்தில் தான் தாவீது அந்த இடத்துக்கு பேர் வைக்கிறான், சேலா அம்மாலிகோத். அது என்ன அர்த்தம் தெரியுமா? தப்புவிக்கும் கன்மலை அப்படின்னு சொல்லி அர்த்தம். உண்மையிலே ஆண்டவர் அந்த நேரத்தில் தாவீதை தப்புவிக்கிற கன்மலையாக இருந்தார். அந்த ஆள் மாத்திரம் வந்து அந்த செய்தியை சொல்லி திருப்பி விடலைன்னா அன்னைக்கு தாவீது கதை முடிஞ்சிருக்கும். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் வாழ்விலும் உங்கள் கதையை முடிக்கிறதுக்கு அநேகர் சுற்றிட்டு தெரியலாம். உங்கள் ஊழியத்தை அழிப்பதற்கு பலர் முயற்சி செய்து கொண்டிருக்கலாம். உங்கள் தொழிலை, உங்கள் வாழ்க்கையை அழிப்பதற்கு எத்தனையோ சத்துருக்கள் இப்படி சுற்றி சூழ்ந்து வரலாம். கதையை முடிக்க போயிட்டாங்க, இன்னைக்கு கதை முடிஞ்சதுன்னு நிலைமை வரலாம். அங்கே கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், கர்த்தர் உங்களுக்காக செயல்படுவார். தாவீதுக்காக அங்கே ஒரு ஆளை அனுப்பி அவனை திசை திருப்பி விட்டது போல உங்களை குறி வச்சவனை எங்கேயோ கர்த்தர் திசை திருப்பி விட்டு உங்களை அற்புதமாய் தப்பு வைப்பார். அவர்தான் சேலா அம்மாலிகோத், தப்பு வைக்கிற கன்மலை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். ஆகவே அந்த ஆண்டவர் உங்களுக்கு சேலா அம்மாலிகோத்தாக இருந்து உங்கள் உபத்திரவத்திலே, பிரச்சனையிலே அற்புதமாய் தப்பு வைப்பார், வெளியே கொண்டு வந்துடுவார். உங்களுக்கு விரோதமாய் ஒரு வழியா வருகிறவர்கள் 7 வழியா ஓடி போகும்படி கர்த்தர் செய்வார். சொல்லுங்க, சேலா அம்மாலிகோத் அப்படின்னா தப்பு வைக்கிற கன்மலை. உங்க மேல ஒரு துரும்பு கூட விழாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுவார். அப்படிப்பட்ட பாதுகாப்பை தருகிற தேவன் இருக்கிறபடினால் ஆண்டவரை நம்பி தைரியமாயிருங்கள். எந்த உபத்திரம் உங்களை மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் உங்களை அற்புதமாய் தப்பு வைப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஒரு சின்ன ஜெபம் செய்து நிறைவு செய்ய விரும்புகிறேன். அன்பின் பரலோக பிதாவே, சேலா அம்மாலிகோத் என்று சொல்லக்கூடிய தப்புவிக்கும் கன்மலையானவரே, யார் யார் இப்படி விக்கட்டான ஒரு நிலையிலே தாவீதை போல மாட்டிக்கொண்டார்களோ, தாவீதை தப்புவிக்க வைத்தீரோ, அதுபோல உடைய பிள்ளைகளுக்காக ஏதோ ஒன்றை செய்யும் ஆண்டவரே. ஒரு செய்தி அனுப்பும், ஒரு நபரை அனுப்பும், காரியத்தை திசை திருப்பி அற்புதமாக உடைய பிள்ளைகளை விடுவித்து காப்பாற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கென்று சொன்ன கர்த்தர் உடைய பிள்ளைகளுக்காய் துணை நின்று காரியத்தை ஜெயமாய் நடத்தி கொடுத்து தப்புவிக்கும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். சேலா மாலிகோத். தப்புவிக்கிற கண்மலை உங்களை தப்புவிப்பார். தைரியமாக இருங்க. செய்தி மூலம் நீங்கள் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதங்களை எங்களோடு ஷேர் பண்ணுங்கள். கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ஆண்டவர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். காட் பிளஸ் யூ. மீண்டும் சந்திப்போம்.